நான் தொடர்ந்து கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை முதன்மை செயலாளர் தான் கண்டிப்பாக கவனிக்கணும். ஒரு மாவட்ட செயலாளரை கூப்பிடாம, மாவட்ட செயலாளர் பேர் போடாம, படம் போடாம, நான் திருப்பி சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு எனக்கு. இந்த பதவியில் இருக்கலாம், இல்லாம கூட விட்டுட்டு போயிடலாம்னு கூட நினைக்கிறேன். கட்சியில பதவிக்கு மரியாதை, ஆளுக்கு மரியாதை இல்லை, பதவி அந்த பொறுப்புக்கு தான் மரியாதை. ஒரு கூட்டம் நடத்துறாங்க என் சொந்த ஊர்ல. அதெல்லாம் எப்படி இவர்கள் இந்த இயக்கத்திற்கு பணியாற்ற போகிறார்கள் என்பது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தலைமை இந்த அளவுக்கு ஒருங்கிணைச்சு செய்யணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் உறுப்பினர் கார்டு கூட இல்லை எனக்கு தெரியும். இந்த பதவிக்கு எப்படி வந்தாங்கன்னு தெரியும். ஆனால் நான் பேரையோ யாரையும் அசிங்கப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. பொறுப்பு, நான் இந்த இடத்தில் இருந்தால் முதன்மை செயலாளருக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். எனக்கு ஒன்றிய செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் கொடுத்தால்தான் ஒரு கட்டுப்பாட்டு, இது ராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம் என்று சொல்கிறார்கள். அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை வலியுறுத்தி இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். தலைவர் கலைஞர் மிகவும் வலிமையோடு இந்த இயக்கத்தை எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியாக இருந்தால் நடத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற தலைவர் பெரியாரையும் மிஞ்சிய தலைவர், அண்ணாவையும் மிஞ்சிய தலைவர், கலைஞரையும் மிஞ்சிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை நடத்த போற இளைஞரணி தலைவராக இருக்கிற, வருங்கால தலைவராக இருக்கிற, இன்னும் ஒரு 50 ஆண்டுக்கு இந்த கட்சியை நல்லா வலுவா நடத்தக்கூடியதுக்கு நமக்கு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். வேற எந்த கட்சிக்காரனும் இந்த மாதிரி மார்த்தட்ட சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய திறமையும் தகுதியும் உள்ளவர்களாக வளர்த்திருக்கிறார்கள் இந்த தொண்டர்களை. அப்பேற்பட்ட இயக்கத்தில் இப்படி போல சில புல்லுருவிகள் செய்கிற செயல் யார் சொல்லி கொடுத்து அவங்க செய்யறாங்க? இதற்கு காரணம் எனக்கு தெரிய வேண்டும். இந்த பதவி எனக்கு பெரிதல்ல, நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிக்கொண்டு எந்த காலத்திலும் இந்த கட்சிக்கு துரோகம் வயபடி செய்ய மாட்டான். இறக்கும் பொழுது ஒரு கருப்பு சிவப்பு கொடி என் மேல் முகர்த்தி இருந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இயக்கம் வெற்றி பெற வேண்டும். இன்றைய காலகட்டத்தை யோசித்து பாருங்கள். தலைமை எவ்வளவு அக்கறையாக இந்த பணிகளை நமக்கு தொடர்ந்து சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் பூத்து பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. நான் இதை சொல்றேன். லால்குடி தொகுதி, திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்தவரை எளிமையான பூத்துன்னு 160